ஹாய் வெஸ் இந்த வீடியோவில் புரட்டாசி மாதத்தில் பகவான் ஏழுமலையானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் படையல் போடுவாங்க. அந்த படையல் எங்கள் வீட்டில் புரட்டாசியில் முதல் சனி, அதாவது நேற்று போட்டாச்சு. இந்த படையலில் பார்த்திங்கன்னா பகவானுக்கு பிடித்த ஐட்டம் எல்லாமே இதில் இருக்கும். அந்த பால், தயிர், வெண்ணெய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அதில் வச்சு படையல் போடுவாங்க. ஒரு சிலர் மூன்றாம் சனிக்கு முன்னாடி கோவிலுக்கு, அதாவது திருப்பதிக்கு போயிட்டு வருவாங்க. திருப்பதிக்கு போயிட்டு அங்கே கொடுக்குற பிரசாதம், லட்டு பிரசாதம் அதெல்லாம் வச்சு ஒரு சக்கரை பொங்கல், தழுவு போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரை பொங்கல் செஞ்சு அந்த படையல்லாம் வச்சு பூஜை போடுவாங்க. அது ஒரு வழக்கம். இது பார்த்திங்கன்னா கிராமங்களில் எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி இது மாதிரி பண்ணுவாங்க. புரட்டாசி மாதத்தில் இந்த 3 சனிக்கிழமையும் கும்பிடணும் அப்படிங்கிறதுனால, பகவானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனாலையும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு பக்தியோடு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் பருவகாலம் மாற்றம் இருக்கிறதுனால, அதாவது வெயிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் எல்லாமே மாறி மாறி வர்றதுனால திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் வரும், எப்போ எது நடக்குதுன்னே தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கிளைமேட் சேஞ்சினால் நம்மளுடைய உடல் செரிமானத்தன்மையை சரியாக செயல்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம நான்வெஜ் எடுத்தால், அப்படி நான்வெஜ் எடுக்கும்போது அந்த சாப்பிட்ற சாப்பாடு சரியான முறையில் டைஜஷன் ஆகாதுங்கிறதுனால நான்வெஜ் சாப்பிட வேணாம் அப்படிங்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ. எங்கள் வீட்டில் 3 சனிக்கிழமையுமே அந்த பூஜை போடுவோம். பெரிய அளவில் இல்லைனா கூட கொஞ்சம் சின்ன அளவில் சுமாராக பண்ணுவோம். உங்கள் வீட்டில் அந்த பூஜை எப்படி பண்ணுவீங்க? இந்த புரட்டாசியை பற்றின அனுபவமும், அதில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிறதும், இது கூட ஏழுமலையான் சாமியை கம்பேர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கான நோக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.